என் பேர் முத்தாயிங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்னசாமி. நாங்கள் 2 பேரும் எழவுக்கு நேற்று போனோங்க. நேற்று போன இடத்துல யாரும் எங்கே சாராயம் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. வாங்கி குடிச்சிட்டு வந்து உடம்பு முடியாத வந்து படுத்துட்டாங்க. வாந்தி தான் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நானும் சாராயம் குடிச்சதால தான் அப்படி இருக்காங்கன்னு இருந்தேங்க. சாராயத்தில் விஷம் கலந்துருப்பாங்களாட்டுக்கு. விஷம் கலந்து சாராயம் கலந்து கொடுத்துருக்காங்கங்க. வாங்கி குடிச்சிட்டும் ஆளுக்கு ரொம்ப கொயன்னு அங்கேயும் சரியில்லாத ஆயிடுச்சுங்க. அங்கே அடித்து மோதிட்டு கண்ணு தெரியலன்னு மயக்கமாக வருதுன்னு வாந்தி எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தோங்க. என்ன சாவுக்கு போயிருக்காங்க? ஏற்கனவே கள்ள சாராயம் குடிச்சிருந்தாங்க. கள்ள சாராயம் குடிச்சவங்க தாங்க. சாராயம் குடிச்சு தாங்க 3 பேர் இறந்துட்டாங்க. எங்கள் டெத்துக்கு போயிருந்த இடத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்துச்சு. மாதவச்சேரி சார். என் பேர் ஆறுமுகம். ஒரு பேஷண்ட் பேர் தம்பி, கூட பிறந்த தம்பி தான். பேர் சின்னசாமி. ஊர் எப்போவுமே ஒரு வாரத்தில் ஒரு டைம் சாராயம் குடிப்பாப்புல. அது எல்லாம் சண்டை போட்டு வச்சுருந்தோம். அங்கே டெத்தாகிட்டு இந்த மாதிரி குடித்தால் தான் செத்துட்டாப்புல. அவங்களுக்கு டெத்துக்கு போயிருக்கும்போது 2-3 பேர்த்துக்கு வச்சுக்கிட்டு வாங்கில வச்சுட்டு பொட்டலம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் குடிச்சிருக்காங்க. அவங்களும் குடித்து எல்லாருமே மழக்கம் வந்த பிறகு தான் இவர் நாளே குடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இப்போ கொண்டு வந்து பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி கொண்டு வந்தோம். கள்ளக்குறிச்சியில் வேண்டாம் முடியலன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டிக்கு அனுப்பியிருக்காங்க. பாண்டிக்கு வந்த பிறகு ரத்தத்தை டைலஸ் பண்ணியிருக்காங்க. டைலஸ் பண்ணி கள்ளச்சாராயம்னு தெரியாதுங்க. திருட்டுத்தனமாக விற்கிறாங்க. பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அது தெரியும். காவல்துறைக்கு மாமூல் கட்டுறேங்கிறாங்க. ஏன் இங்கே இந்த மாதிரி விற்கிறீங்கன்னா மாமூல் விற்கிறேங்கிறாங்க. இப்போ ஊரில் 4 பக்கமுமே தென்னை மரத்தில் கல் போட்டு அதுவும் விற்கிறாங்க. அதுவும் பவுடர் போட்டு கலந்து வந்து வச்சுருக்காங்க. அது யாருங்க? அதாவது குடிக்கிறவங்க போகாமல் இருந்தாக்க பிரச்சனை இல்லை. அதிகாரிகள் தான் அவங்களுக்கு மாமூல் போகுது, அவங்க போடுறாங்க. அப்படிதான் நடந்தது. மாதவச்சேரியில தான் சார் ஒரு பையன் சாவாகும். பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த பையனுக்கு தான் சாவுக்கு போயிருந்தாப்புல. போயிட்டு வந்து திரும்ப 2வது ஒரு ஆள் செஞ்சுட்டாப்புல. 2 பேர்த்துக்குமே ஆனது உடனே இவங்க போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சரியாக குளிக்கவே முடியல. இழவுக்கு போயிட்டு வந்து குளிக்காம ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்ததும் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. கூலி வேலைக்கு வைக்கட்ட திரும்ப இப்போ வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தாக்க ரொம்ப குழந்தைங்க. அதன் பிறகு தான் திரும்ப நான் பிடிக்கும் போதும் தண்ணி கொஞ்சம் போது தண்ணி விடாக்குதுன்னு சொன்னாப்புல. தண்ணி கொடுத்ததும் குடிச்சதுமே வாமிட் ஆயிடுச்சு. அந்த வாமிட் ஆனதுனால தான் ஆள் தப்புனாப்புல, இல்லைன்னா தப்பிருக்க மாட்டாங்க. இவங்க சாராயம் கொடுத்தாங்களா இல்லை அந்த சாவுல சாராயம் வந்து விநியோகம்? சாவுல கொடுத்தவங்க, அதாவது சாராயம் விநியோகம் பண்றவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருக்காங்க. ஆமா, ஒரு பாக்கெட்ல வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சதும் கம்மி. அதனாலதான் இப்போ ஓரளவுக்கு உயிர் தப்பிச்சு இருக்குது. அரசு அதிகாரிங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணாக்க கள்ளச்சாராயம் விற்க மாட்டாங்க. அவங்க ஒரு டெத்துக்கு வந்தாங்க. அந்த டெத்துக்கும் பக்கத்துலேயே சாராயம் விற்றுருக்குறாங்க. அதை எங்கள் அண்ணன் வாங்கி குடிச்சுக்கிட்டு, அதனால எங்கள் அண்ணனுக்கு வாந்தி வந்துடுச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் பாண்டிச்சேரி அழைச்சிட்டோம். கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. கள்ளச்சாராயம் தான் விற்கிறாங்க சார். தெரியல எங்களுக்கு. டெத்து கடந்து விற்றுருக்குறாங்க. ஆமாம், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு தான் செத்தாங்க. ஆமாம், நான் அந்த சாவுக்கு எல்லாமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். இவங்களும் அங்கேருந்து வந்தாங்க, டெத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து டெத்தை பார்த்துட்டு போகையில எவுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு போய் குடிச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.